உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, ஆட்சி மாற்றம் தருமா தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, 2016ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மத்தியை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு இணக்கமான உறவை அவர் கடைபிடித்ததை நாடு மறந்துவிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறவு சுமூகமாக போய்கொண்டிருந்த அந்த சூழலிலேதான் 2021 சட்டமன்ற தேர்தல் களம் அறிவிக்கப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி உருவானது. அந்த கூட்டணி தமிழகத்தின் சட்டமன்ற களத்தை சந்தித்தது. சந்தித்த கூட்டணி அரசியலிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாமல் போயிருந்தாலும் கூட 75 சட்டமன்ற தொகுதிகளை கூட்டணிக்கு பெற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தனியாக 66 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று மிருகபலத்துடன் கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வர முடிந்தது. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை பெற முடிந்தது. ஆக இந்த கூட்டணி ஒரு சுமூகமாக போய்கொண்டிருந்த நேரத்தில்தான் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வாய் தவறி சில வார்த்தைகளை பேச புரட்சி தலைவி அம்மா குறித்தும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்தும் பேரறிவு பிறந்த அண்ணா குறித்தும் தந்தை பெரியார் குறித்தும் மட்டுமல்லாமல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் குறித்தும் சில வார்த்தைகளை வேண்டா விதமாக அரசியல் களத்தில் அவர் எடுத்து வைக்க இந்த கூட்டணி கேள்விக்குறியானது. ஒரு கட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து வெளியேறுவதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்தார். அந்த சூழலிலேதான் அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்திய தேசத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் 2024 அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு கூட மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி மீண்டும் ஏற்படுமா என்கிற ஒரு சர்ச்சை அரசியல் களத்தில் உருவானது. ஆனால் அந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த விதத்திலேயும் அதிமுகவுக்கு கூட்டணி கிடையாது என்று சொன்னார். ஆனால் உள்ளூராக என்ன பேசப்பட்டதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் அண்ணாமலை தொடருகிற வரை அந்த கட்சியோடு அதிமுக கூட்டணி உடன்பாடு கொள்ளாது என்பதைத்தான் அகில இந்திய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே 2026-24 நாடாளுமன்ற தேர்தல் களத்தை அதிமுக தன்னந்தனியாகவே சந்தித்தது. அரசியல் களத்தில் அதிமுக இழந்திருந்தாலும் கூட, களத்தை இழந்திருந்தாலும் கூட, 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் இழந்திருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றில் மிக உறுதியாக இருந்தது. என்னன்னா, அண்ணாமலை என்று சொல்லுகிற மனிதன்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பு வகிக்கிற காலம் வரை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கொள்ளாது என்கிற அந்த முடிவில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உறுதியாக இருந்ததை நாடு காண முடிந்தது. அருமைக்குரியவர்களே, இந்த நிலையிலேதான் கடந்த மார்ச் திங்கள் 25ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தமிழ்நாட்டிலிருந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார்கள். யாரும் எதிர்பாராத விதமாக உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோடு டெல்லியிலே ஒரு சந்திப்பை நடத்தினார்கள். அந்த சந்திப்பை நடத்திவிட்டு அவர் தமிழகத்துக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த இடத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி உடன்பாடு கொண்டு விட்டது என்கிற செய்தியை சொல்லவில்லை. மாறாக அவர் என்ன சொன்னார்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் 6 மாதங்களுக்கு முன்னால் அதிமுக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் என்கிற செய்தியை சொன்னார். ஆனால் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சற்று அவசரப்பட்டு தன்னுடைய எக்ஸ் தளத்திலே என்ன பதிவிட்டார்னா, என்டிஏ கூட்டணிக்குள் அதிமுக வந்துவிட்டதை போல ஒரு செய்தியை அவர் உலாவிட்டார். ஆக அருமைக்குரியவர்களே, என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக வந்துவிட்டது என்கிற செய்தியை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டாலும் கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த செய்தியை பகிரங்கமாக சொல்லுவதற்கு தயக்கம் காட்டினார். காரணம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு சில டிமாண்ட்ஸ். அந்த டிமாண்ட்ஸில் முக்கியமான ஒரு டிமாண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும். 2வது டிமாண்ட் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள் விவகாரங்களிலே, கட்சி உள் விவகாரங்களிலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடக்கூடாது, எந்த விதமான ஆர்வத்தையும் அந்த கட்சி காட்டக்கூடாது என்பது போன்ற அந்த டிமாண்ட்ஸ் அதிமுக சார்பில் வைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக அதை தெரிவிக்கும் வரை, அதற்கு இசைவு தரும் வரை எந்த விதத்திலேயும் எங்கள் பொதுச் செயலாளர் கூட்டணி குறித்து பேசப்போவதில்லை என்கிற அடிப்படையில் அவர் மௌனம் சாதித்த வேளையிலேதான் அருமைக்குரிய பெரியவர்களே, 10ஆம் தேதி, நேற்றைக்கு முன்தினம் 10ஆம் தேதி இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய அரசியல் விவகாரங்களை கவனிக்கிறவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2வது மிகப்பெரிய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 10ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு டெல்லி பட்டணத்திலே இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு வந்திறங்கினார். வந்திறங்கி அமித்ஷா அவர்கள் இரவு முழுவதும் பல்வேறு பாஜக தலைவர்களோடு உரையாடினார், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். மறுநாள் காலையில் அவர் துக்ளக் ஆசிரியர் மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு செல்லுகிறார். அங்கே அவர் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடத்திலே விவாதிக்கிறார். அதற்கு பிறகு சரியாக 12 மணிக்கு அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டலிலே பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியின் சார்பில் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்கிற அறிவிப்பை பாரதிய ஜனதா வெளியிட்டது. ஆனால் 12 மணியானது, 1 மணியானது, 2 மணியானது, பத்திரிகையாளர்கள் கூட்டம் தொடங்கியதா என்று கேட்டால் கிடையாது. அப்படியே நேரம் போய்கொண்டே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியால் அவர்கள் குறிப்பிட்டதை போல 12 மணிக்கு அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை துவங்க முடியவில்லை. காரணம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாரதிய ஜனதா கட்சிக்கு இசைவு தர மறுத்தார். ஏன் மறுத்தாருன்னா, அவர் போட்ட அந்த டிமாண்ட்ஸ் அப்படியே இருந்தது. மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் மாநில தலைவர் பொறுப்புக்கு அவர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் என்றாலும் கூட, 4 மணி வரை தான் வேட்புமனு தாக்கலுக்கு நேரம் இருந்ததென்றாலும் கூட, அந்த 4 மணி வரை அவரை தவிர வேறு எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்றாலும் கூட அவர் மாநில தலைவர் ஆகிறார் என்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதென்றாலும் கூட
பாரதிய ஜனதா கட்சி இதை வெளிப்படையாக அறிவிக்கும் வரை அந்த ஹோட்டலிலே நான் வரப்போவதில்லை என்பதில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தார். ஆக அவருடைய உறுதித்தன்மையை புரிந்து கொண்ட பாஜக வேறு வழி இல்லாமல் 5 மணிக்கு முன்னர் 4 மணிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டார். அதோடு உத்தரவாதம் பொதுச் செயலாளருக்கு தரப்படுகிறது. என்னன்னா, அதிமுகவினுடைய உள் விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலேயும் தலையிடாது என்கிற அந்த உத்தரவாதமும் தரப்பட்டதற்கு பிறகுதான் பசுமை வழிச்சாலையிலே இருக்கிற தன்னுடைய இல்லத்திலே இருந்து அந்த ஹோட்டலுக்கு புரட்சி தமிழர் புறப்பட்டு வந்தார் என்கிற செய்தியையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. என்டிஏ கூட்டணியில புரட்சி தமிழர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அமித்ஷாவோடு கலந்து கொண்டார். அமித்ஷா எங்கள் பொதுச் செயலாளரை உட்கார வைத்துக் கொண்டு தான் கூட்டணி குறித்து அறிவித்தார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற போது தமிழ்நாட்டினுடைய இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் நாடாளுகிற முதலமைச்சர். நாடாளுகிற முதலமைச்சருக்கான என்டிஏ வேட்பாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்கிற அறிவிப்பை உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாலே அறிவிக்கிற நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாலே அந்த அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்னொரு செய்தியை அறிவித்தார். என்னன்னா, பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு அவர் சொன்னார், அதிமுகவினுடைய உள் விவகாரங்களிலே நாங்கள் எந்த விதத்திலேயும் தலையிடப் போவதில்லை. யாரை சேர்க்க வேண்டும், யாரை நீக்க வேண்டும், இதெல்லாம் அந்த கட்சியினுடைய விருப்பம், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய விருப்பம். எங்களுக்கு அதில் எந்த விதமான பர்சனல் இன்டென்ஷனும் கிடையாது என்கிற செய்தியையும் உள்துறை அமைச்சர் அந்த இடத்துல மிக மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். ஆக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. என்டிஏ கூட்டணி அதிமுகவின் தலைமையிலே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு புரட்சி தமிழருடைய அழைப்பினை ஏற்று அன்றைக்கு மாலையிலேயே இந்திய தேசத்துடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அந்த பசுமை வழிச்சாலையிலே இருக்கிற நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இல்லத்துக்கு டின்னருக்காக வருகை தந்ததையும் நாடு கண்கூடாக பார்த்தது. ஆக அருமைக்குரிய பெரியவர்களே, ஒரு அற்புதமான அலையன்ஸ், ஒரு அற்புதமான கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி உருவானதற்கு பிறகு இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பேசுகிறதுன்னா, சந்தர்ப்பவாத கூட்டணி என்று பேசுகிறார்கள். நீங்கள் எந்த சந்தர்ப்பவாதம் என்று சொன்னாலும் அதிமுகவுக்கு கவலை கிடையாது. ஏன்னா 2026 மிக அவசர தேவை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்துகிற பலமான கூட்டணி தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆக அந்த கூட்டணியை இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை அதிமுகவின் தலைமையில மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இனியும் நாட்கள் இருக்கிறது, காலம் இருக்கிறது. யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்கிற எண்ணத்தோடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் செயல்படுகிறார்களோ அத்தனை பேரும் இந்த கூட்டணிக்குள் வருவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் வரும், தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் வரும். அது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற எங்களது விருப்பத்தை அதிமுக தொண்டர்கள் வெளிப்படுத்துவதில் எந்த விதமான தயக்கமும் நாங்கள் காட்டவில்லை. அதுபோலத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை துவங்கி இருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்களும் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, என்னுடைய முதல் பாலிசி, முதல் கொள்கை என்னன்னா, நாடாளுகிற திமுக, குடும்ப ஆட்சி நடத்துகிற திமுக அதை அப்புறப்படுத்த வேண்டும், ஊழல் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும். இரண்டாவது என்னன்னா, கொள்கை எதிரியாக அவர்கள் பாஜகவை அறிவித்தாலும் நான்
விஜய் அவர்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், அந்த கொள்கை என்கிற இடத்திலே சமரசம் செய்து கொண்டு இன்றைக்கு அரசியல் எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்திலே வீழ்த்துவதற்கு என்டிஏ கூட்டணியிலே நீங்களும் கரங்கோர்க்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எதிர்கொள்ளுகிற அத்தனை பேரும் ஒரு சேர நின்று இந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரம் என்று சொல்லுகிற போது புரட்சி தமிழரின் தலைமையிலே ஒரு அற்புதமான அரசாங்கம் 2026 உருவாகிற நிலை உருவாக வேண்டும் வேண்டும் என்பதை நான் மிக பணிவோடு சொல்லிக் கொண்டு, காலம் நமக்காக காத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம், ஒரு மகத்தான அரசாங்கத்தை புரட்சி தமிழரின் தலைமையிலே உருவாக்குவோம் என்பதை சொல்லி செவிமடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக, வாழ்க அண்ணன் எடப்பாடியார் புகழ். நன்றி, வணக்கம்.